So here we are with another session of MCQ. Okay, let's start directly. Independent assortment can be deduced from. Independent assortment என்ற law எந்த crossலேருந்து எடுத்தாங்க? Obviously dihybrid crossலேருந்து தான் identify பண்ணாங்க. Law of independent assortment between two genes A and B would be due to lack of independent assortment. Independent assortment எப்போ இருக்காது? லிங்க்டு ஜீன்ஸாக இருந்தால் இருக்காது. ஸோ லிங்கேஜ் இருந்தால் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டோட பேசிக் என்ன அப்படின்னா, என்ன F1 ஹைப்ரிட் டைஹைப்ரிட் எஸ்பெஷலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற இண்டிவிஜுவல் அல்லீல்ஸ் எல்லாமே without being influenced by other character will get separated into the gametes அப்படிங்கிறது தான் law of independent assortment. இப்போ லிங்க்டு ஜீன்ஸாக இருந்ததுன்னா ஒரே குரோமோசோமில் அது எல்லாமே லிங்காக இருக்கும், க்ளோஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதால் செப்பரேட் ஆக முடியாது. ஹென்ஸ் it is against law of independence. Linkage is against law of independent assortment. Okay, the question is very simple. You have to identify what is A and what is B. Bigger one is female, smaller one is male. That is the case of Drosophila. So A is male, B is female. Next one, percentage of recombination between A and B is 9%, AC is 17% and BC is 26%. The arrangement of genes would be, okay. So let us take the longest distance first. BC is 26. So here is B, here is C, which is 26 now. AC is 17 and AB is 9, which means AB and AC, if you add up the distance, they make up 26. Okay, that means A is going to be present in between. AB is 9, AC is 17. Okay, this is A. So the order of the genes are BAC, so that is being given. Okay, now the next one, self-fertilizing trihybrid plants. Trihybrid அப்படின்னா 3 heterozygous character இருக்கும், which is similar to this condition. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் எத்தனை டைப் ஆஃப் கேமெட்ஸ், எத்தனை டைப் ஆஃப் ஜைகோட் ஃபார்ம் ஆகும்? லாஸ்ட் வீடியோ யூ மைட் ஹவ் சீன் த ஃபார்முலாஸ் கிவன். நம்பர் ஆஃப் கேமெட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? 2n ஃபார்முலா. So here number of heterozygous characters are 3. So you will get 8 different characters, 8 different gametes. Okay. Number of zygotes எத்தனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது number of offsprings கண்டுபிடிக்கிறதுக்கு gametes power n. Gametes எத்தனை? 8. Number of heterozygous character 3. Oh, 8 8s are 64. ஸோ சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இட் இஸ் கேமிட் பவர் 2. ஸோ 8 பவர் 2 அப்படின்னா 64 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ். ஸோ A is the option here. Genetic map is one that establishes sites of gene on the chromosome. Obviously அதுதான் ஜெனட்டிக் மேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் ஆன் அ குரோமோசோம் அதுதான் பண்ண போகிறோம். ஒரு லீனியராக வரிசையாக ஜீன்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். ஃபினோடைபிக் டைஹைப்ரிட் ரேஷியோ இஸ் ஆப்வியஸ்லி 9:3:3:1. இன் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் F2 ratio obtained in dihybrid crosses. டைஹைப்ரிட் க்ராஸ் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸில் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாஸ்கல் ட்ரையாங்கிள் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, உங்களுக்கு ஈஸியாக போட முடியும். I will show you the Pascal triangle. You have a separate video of this in detail. You can refer that also to understand it better. I am going to give it in a simple manner. You study this in polynomial chapter in math, I think. Okay, so இதெல்லாமே coefficients of the polynomial தான். 1 எழுதிப்பீங்க, ரெண்டு சைட்லேயும் 1 எழுதிக்கணும். அடுத்து 1, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2, 1.
ஸோ இந்த கார்னர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இருக்கும். சென்ட்ரலில் இருக்க நம்பர்லாம் அடுத்த 2 நம்பர் இன்பிட்வீனில் இருக்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 3, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 3. அடுத்தது எழுதும்போது பார்த்தா 1 அப்படியே வச்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 4, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 6, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4 அண்ட் இட் கோஸ் ஆன். இதில் ஒவ்வொரு ரோக்கும் நம்பர் இருக்குது. ஓகே, 0, 1, 2, 3, 4 அப்படி கொடுப்போம். இதில் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா பவர் பார்த்தோம்னா இங்கே வந்து பவர் வந்து 2. ஸோ a + b the whole square நீங்கள் எழுதினீங்கன்னா a squared + 2ab + b squared கோஎஃபிஷியன்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதோட பவர் வந்து 3, இதோட பவர் வந்து 4, இது 5, இது 6. இதெல்லாம் அதோட கோஎஃபிஷியன்ஸை டினோட் பண்ணும். இப்போ 2 allele இருக்கணும்னா எத்தனை ஜீன்ஸ் அங்கே இருக்கணும்? இப்போ டால் அண்ட் டுவார்ஃப் அப்படின்னு 2 allele இருக்கணும்னா ஹைட்டுங்கிற ஒரு ஜீன் தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் 1. ஓகே, நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் 2 இருக்குது, ரவுண்ட் அண்ட் எல்லோ அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அங்கே 4. ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை சொல்கிறேன். எக்ஸாக்டாக அது வந்து இங்கே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஹியூமனில் ஸ்கின் கலருக்கு 3 டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் தேவை. அப்போ 6 டிஃப்ரெண்ட் allele இருக்கும். ஸோ 3 ஜீன்ஸ் 6 டிஃப்ரெண்ட் allele. ஸோ இதுதான் இதோட பவர். ஸோ a + b the whole power of 6 அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்க கொஷின் என்ன? இன் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ்னால் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் தான். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் குவான்டிடேட்டிவ். இப்போ நம்ம மெண்டலின் இன்ஹெரிட்டன்ஸில் படிக்கிறதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, ஃப்ளார் கலர் மெண்டலின் இன்ஹெரிட்டன்ஸில் எய்தர் பீ பிளான்ட்டில் ஒயிட்டாக இருக்கும் இல்லைனா பர்பிளாக இருக்கும், இன்பிட்வீன் எந்த கலரும் இருக்காது. பட் ஹியூமன் ஸ்கின் கலர் வந்து குவான்டிடேட்டிவ். எத்தனை டாமினண்ட் allele இருக்கோ அவ்வளோ டார்க்காக அந்த பர்சன் இருப்பாங்க, டார்க் ஸ்கின்டாக இருப்பாங்க. எவ்வளோ ரிசசிவ் allele இருக்கோ அத்தனை லைட் ஸ்கின்டாக அந்த பர்சன் இருப்பாங்க. ஸோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஜீன்ஸ் எத்தனை அளவுக்கு டாமினண்ட்டாக போகுதோ அவ்வளோ ஜாஸ்தியாக கேரக்டர் இருக்கும், அந்த மெலனின் டெபாசிஷன் இருக்கும். ஸோ அதனால தான் இதை குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் த பாஸ்கல் ட்ரையாங்கிள் டைஹைப்ரிட் சுச்சுவேஷனில் 1:4:6:4:1 இதுதான் ரேஷியோ. அது இங்கே இருக்குது. இஸ் இட் கிளியர்? ஓகே, so now the next one. Out of a population 800 individuals in F2 generation of a cross between yellow round and green wrinkled pea plants, what would be the number of yellow wrinkled seeds? Okay, this is the dihybrid cross again. Okay, let me write and show it to you. So here I have shown the answer how to calculate. You have to again follow the dihybrid ratio, phenotypic ratio 9:3:3:1. So in this 9 are round and yellow, 9 are round green, 3 are round green, 3 are wrinkled yellow, 1 is wrinkled green. So total add up to 16 offsprings. So out of 16, 3 are wrinkled yellow. Hence out of 800, 150 will be wrinkled yellow seeds. Let us back to the question here. The question, what is the question is asking? Out of 800 individuals, what would be the number of yellow wrinkled seeds? Yellow wrinkled seeds na 3. In the 9:9, 3:3:1 ratio la idu round yellow, round green, wrinkled yellow 3. Out of 16 la 3 na 800 la evlo அப்படினு calculate பண்ணீங்கன்னா 150 will be the answer. So now let us move on to the next question. What is true of law of independent assortment? Law of independent assortment என்ன true அப்படின்னு given statements read பண்ணுங்க. Applicable to dominant alleles? No, it is applicable to recessive also, dominant and recessive. Applicable to all genes on the same chromosome? No, it is not applicable to genes on the same chromosome. This statement is false. This is also false. Applicable to all recessive alleles also false. It is not applicable to genes present on the same chromosome is true. Same chromosome la irundadna adu enna kaatum? Linkage. So it will have a property of linkage if the genes are present on the same chromosome. Linkage was proposed by Batson and Punnett. இவங்க லிங்கேஜ் அப்படின்ற பேர் கொடுக்கல, பட் தே ஹவ் ப்ரொபோஸ்ட் இட் அண்டர் த நேம் ஆஃப் கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன். லிங்கேஜ் அப்படின்ற டேர்ம் கொடுத்தது வந்து தாமஸ் அண்ட் மார்கன் தான்.
6 linked genes were discovered by Morgan. அவர் தான் ஃபஸ்ட்டு ட்ரோசோஃபிலாவில் அதை ஐடென்டிஃபை பண்ணார். Independent assortment is absent in case of, this is very simple question, of course it's a theory based question. இண்டிபெண்ட் அசைன்மெண்ட் எப்போ நடக்காது, எப்போ ஜீன்ஸ் லிங்க்டாக இருக்கும். லிங்க்டாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம், சேம் குரோமோசோமில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சோர்ஸ் ஆஃப் மெண்டலியன் ரீகாம்பினேஷன் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸில் எப்படி நடக்குது, இண்டிபெண்ட் அசைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நடக்குது. நம்பர் ஆஃப் ஜீனோடைப்ஸ் ஃபவுண்ட் இன் F2 progeny of a dihybrid crosses. ஜீனோடைப்ஸ்க்கு 3n is the formula. 3n dihybrid crossனு சொல்லியாச்சு. ஸோ n is 2, 3/2 is 9. So this is the answer. Linkage in plant was first shown in Batson and Punnett. கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன் அப்படின்னு லிங்கேஜை ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணாங்க. அவங்க லிங்கேஜ்ன்ற டேர்மை கொடுக்கல, கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன்னு சொன்னாங்க. அப்போ எந்த பிளான்ட்டில் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா லாத்திரஸ் ஓடரேட்டஸ் அப்படின்ற பிளான்ட்டில் பண்ணாங்க, விச் இஸ் அ ஸ்வீட் பீ பிளான்ட். இஃப் தெர் இஸ் கம்ப்ளீட் லிங்கேஜ் இன் F2 generation, parental types and recombinant types appear in equal ratio. Complete linkage-na recombination possible கிடையாது, only parental type தான் இருக்கும். ஸோ recombinants-ன்ற வார்த்தையே அந்த complete linkage-ல இல்லை. ஸோ fourth is the correct one. Mendel did not observe linkage due to, of course, independent assortment. In a dihybrid cross, F2 progeny of this occurs in the ratio of, உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஷியோ கிடைக்கும். இஃப் யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் தட் மெத்தட் அகெயின், let me know. If you are watching my all these MCQ series, you will know the method already. So capital A, capital B எல்லாமே டாமினன்ட் அல்லீல் ஒரே ஒரு டைம் தான் அக்கர் ஆகும். Heterozygous for both the characters will be occurring 4 times. Other 2 types occur 2 times. Okay, so already I have shown you a simple method for doing this. Let me know if you didn't get it. Please kindly check the videos. Already I have done this in one of the MCQ video. Crossing over in diploid organism is responsible for. Crossing over நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், crossing over is an event happening in meiosis where the genetic material is exchanged between non-sister chromatids of homologous chromosome. Genetic material exchange ஆச்சுன்னா ஆக்சுவலாக என்ன நடக்கும், ஆக்சுவலாக அங்கே வந்து recombination நடக்கும். அதுதான் இங்கே ஆன்சர். ஓகே, ஸோ the next one now. Mendel's law of heredity can be explained with the help of meiosis. ஏன்னா மியோசிஸில் தான் crossing over இதெல்லாமே நடக்குது. கேமிட் ஃபார்மேஷனும் அங்கே தான் நடக்குது. லா ஆஃப் இண்டிபெண்ட் அசைன்மெண்ட் அங்கே தான் ஷோ ஆகுது. லா ஆஃப் செக்ரிகேஷன் அங்கே தான் ஷோ ஆகுது. ஸோ அதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ஃபினோடைப்ஸ் பாசிபிள் ஃப்ரம் திஸ். ஸோ ஃபினோடைப்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஃபினோடைப் 2n. என்னங்கிறது ஹெட்ரோசைகஸ். இங்கே எத்தனை ஹெட்ரோசைகஸ் கேரக்டர் இருக்குது, 3 ஹெட்ரோசைகஸ். ஸோ 2/3 is 8. So look at the following figure. And what is being shown by this figure? Obviously, independent assortment happening in meiosis is shown by the figure. So genotype ratio of dihybrid crosses. ஏற்கனவே நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். 1:2:1, 2:4:2, again 1:2:1 அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஷார்ட்கட் மெத்தட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இது ட்வைஸாக இருக்குது பாருங்கள். இது ரெண்டு மோனோஹைப்ரிட் ரேஷியோ, இது ட்வைஸாக இருக்குது. ஓகே, ஐ ஹோப் யூ குட் see that. பட் அதே சேம் வந்து இங்கே இல்லை. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பொசிஷன் மாற்றி எழுதியிருக்காங்க. ஸோ 1:2:1 இங்கே இருக்குது. ஓகே, 1:2:1, 2:4:2. இடம் மட்டும் மாறி இருக்கு. Just have a look at it. Mendel's law of independent assortment is based on F2 ratio of
F2 ரேஷியோ என்னது 9:3:1 3:1. ஏன்னா இண்டிபெண்ட் அசைன்மெண்ட் எங்கே இருக்குது, டைஹைப்ரிட் க்ராஸில் தான் ஷோ ஆகுது. மெண்டல்ஸ் ஒர்க் வாஸ் ரீடிஸ்கவர்டு இன் 1900. மெண்டல் இனிஷியேட்டட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். எத்தனை பிரின்சிபல் அவர் கொடுத்தாருன்னு கேட்குறாங்க, 3. ஸோ இன் அ க்ராஸ் AABB yields இது இந்த மாதிரி ஆஃப்ஸ்ப்ரிங் என்ன ரேஷியோவில் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பேரண்ட் எடுத்துப்போம். எத்தனை டைப் ஆஃப் கேமெட் கிடைக்கும், 2 டைப் ஆஃப் கேமெட் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஹெட்ரோசைகஸ் கேரக்டர் இருக்குது. ஸோ கேபிட்டல் ஏ கேபிட்டல் பின்னு ஒன்று கிடைக்கும், கேபிட்டல் ஏ ஸ்மால் பின்னு ஒன்று கிடைக்கும். அடுத்து இந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த மாதிரி தான், கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் ஏ ஸ்மால் பின்னு 2 கேமெட்ஸ் கிடைக்கும். அப்போ நீங்கள் க்ராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் பி கேபிட்டல் பி கேபிட்டல் பி, கேபிட்டல் ஏ ஸ்மால் பி கேபிட்டல் பி ஸ்மால் பி, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி, கேபிட்டல் ஏ ஸ்மால் பி ஸ்மால் பி. ஸோ திஸ் இஸ் 1, this is 2 and this is 1. ஓகே, இது 2 இது 1. ஓகே, கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஸ்மால் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் பி எத்தனை டைம்ஸ் இருக்குது, 1 டைம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் 1. இது வந்து ஸ்மால் பிமா, நோட் டவுன் த சேஞ்ச். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. ஓகே, கேபிட்டல் ஏ ஸ்மால் பி 1 டைம் இருக்குது. இந்த ஜினோடைப் கிடைக்கவே இல்லை. ஸோ இட் இஸ் 0. ஸோ 1:2:1:0 இதுதான் ஆப்ஷன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் so far whatever is done. Do well in your exams. If you like this video, please give a thumbs up to the video. And if you like to follow my channel, please subscribe. If you like the content or you have any queries to be given or you want to compliment me, kindly feel free to comment. All these means a lot to me. Thank you.